குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நானும் மிஸ்ஸும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். குறிப்பா அப்பா அம்மாவோட இருக்கிறீங்க இல்லையா? அதனால ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பீங்க. சரி, இப்ப நம்ம பாடப்பகுதிக்கு போலாமா? அங்க படத்துல பாருங்க, என்ன தெரியுது? இதெல்லாம் நீங்க பார்த்த படங்கள் தான். உங்க வீட்டை சுத்தி எல்லாமே இருக்கு, ஆமா தானே? என்ன இருக்குதுங்க? நிறைய இலை, செடி, கொடி எல்லாம் இருக்குது, பூக்கள் இருக்குது. அதிகமா இப்ப நாம அந்த படத்துல என்ன பார்க்கிறோம்? இலைகளை பார்க்கிறோம். சரி, நம்ம பாடப்பகுதி உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடலாமா? உங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி, நான் மிஸ் முதல்ல பாடுறேன், அது கவனிச்சு நீங்களும் என்னோட சேர்ந்து பாடுங்க. சரியா? பாடலாமா? திமுக்கு தக்கான் திமுக்கு தக்கான் திமுக்கு தக்காளி, சின்ன பாட்டி தோட்டத்துல விளைஞ்ச தக்காளி, சமைக்கும் முன்னே தொண்டைக்குள்ள ஏப்பம் வந்துச்சான். ஓ ஓ, சக்க பிழிஞ்சி போட்ட இடத்துல செடி முளைச்சதான். செடிக்கு அடியில வேர் இருந்துச்சான். வேருக்கு மேல சூரியனை பார்த்து தண்டு வந்ததான். தண்டுல தான் இலை முளைச்சதான். இலைக்கு நடுவுல பூ பூத்ததான். பூத்தா காய் காய்ச்சதான். காய்தான் பழமாயிடுச்சான். பழத்தை தான் நான் பறிச்சு புட்டேனே, பழத்தை தான் பறிச்சு புட்டேனே. இதையும் பாட்டி பார்த்து புட்டாங்களே, பார்த்து புட்டாங்களே. திமுக்கு தக்கான் திமுக்கு தக்கான் திமுக்கு தக்காளி. என்ன குழந்தைகளா, பாடல் பிடிச்சதா? சந்தோஷமா இருந்தீங்களா? சரி, இப்ப இந்த படத்தை பாருங்க. பாடல்ல வந்த மாதிரி பாட்டி சக்கை பிழிஞ்சு போட்ட இடத்துல விதை போய் விழுந்தது. அந்த முதல் படத்துல. இரண்டாவதா இருக்கக்கூடிய படத்துல பாருங்க, விதையில இருந்து முதல்ல என்ன வந்தது? வேர் வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது பூமிக்கு மேல சூரியனை பார்த்து என்ன வந்திருக்குது? தண்டு நேரா சூரிய ஒளி பார்த்து மேல் நோக்கி வளர்ந்துருக்குது. அதுல இருந்து அடுத்த படத்துல பாருங்க, இலை வந்திருக்குது. இலைக்கு அப்புறம் வந்து பாரு, இலையெல்லாம் நடுவுல என்ன இருக்குது? பூக்கள் இருக்குது. அதுக்கு அடுத்த படத்துல காய் இருக்குது. கடைசி படத்துல பாருங்க, சிவப்பு நிற தக்காளியா காய் மாறிடுச்சா? அப்ப தாவரத்தினுடைய பாகங்கள் ஒவ்வொன்றும் எப்படி உருவாகுதுன்னு இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏற்கனவே 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புல நம்ம படிச்சிருக்கிறோம். அதை பாருங்க. அதுல இரண்டாவது படத்துல தண்டு தான் இந்த இலை, பூ, காய், கனி எல்லாத்தையும் தாங்கி நிற்குது. இந்த தண்டு தொகுப்பு குறிப்பா சூரியனை பார்த்து மேல் நோக்கி வளரக்கூடிய தண்டு தொகுப்பா இருக்குது இல்லையா? இப்போ இந்த படத்துல என்ன இருக்குது? இலை, தாவரத்தின் பாகங்களில் ஒன்று இலை. இந்த இலையை பத்தி தான் இந்த பாடத்துல விரிவா நாம பார்க்க போறோம். இலைகள் தண்டோட இணைஞ்சு இருக்குது இல்லையா? தனியா போய் இருக்குமா? நம்ம கை கால்கள்லாம் நம்மளுடைய உடல் பகுதியோட இணைஞ்சு தானே இருக்குது. அது போல இலையானது தண்டு பகுதியோட இணைஞ்சிருக்குது. இந்த இலைகள் நாம பார்க்கும்போது நம்ம வீட்டிலே நிறைய செடிகளை நீங்க பார்த்துருப்பீங்க, மரங்களை பார்த்துவீங்க. அந்த இலைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குதா? கிடையாது இல்லையா? ஒன்று சிறியதா இருக்குது, ஒன்று பெரியதா இருக்குது, ஒன்று உயரமான மரத்துல மேல இருக்குது இல்லையா? பெரிய வடிவில் நம்மளையே மறைச்சிடுது. ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு வடிவிலையும் இருக்குது. ஆனா எல்லா இலைகளுக்கும் ஒரே விதமான அமைப்பு தான் இருக்குது. இலையினுடைய அமைப்புல 4 பாகங்கள் ஒவ்வொரு இலையுமே வச்சிருக்கோம். அதை பத்தி இப்ப பார்க்கிறோம். இந்த படத்துல நீங்க பாருங்க, இலை முன்ன படத்துல நம்ம பார்த்தோம். இலையானது தண்டோட இணையத்துக்கு ஒரு குச்சி போன்ற பகுதி இலைக்கு அடியில நீளமா இருக்குது இல்லையா? அந்த குச்சி போன்ற பகுதிக்கு தான் இலை காம்புன்னு சொல்லுவோம். இலை காம்புக்கு மேல பறந்து நீளமா விரிஞ்சி தட்டையா பசுமையான ஒரு பகுதி இருக்கு இல்லையா? அந்த பகுதியை, விரிந்த பகுதியை இலைத்தாள்னு சொல்லுவோம். இது இரண்டாவது பாகம், இலையினுடைய பாகம். இந்த இலை தாள் இருக்கு இல்லையா? அதை மடிச்சு பார்க்குற மாதிரி நடுவில் ஒரு நேர்கோடு போன்ற அமைப்பு காணப்படுது. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மைய நரம்புன்னு சொல்றோம். இப்ப இலை முடிவடைதல மேல் பகுதி, அந்த முடிவடையக்கூடிய மேற்பகுதிக்கு இலை நுனின்னு சொல்றோம். நாம இலையினுடைய பாகங்கள் இந்த 4 பாகங்களை பார்த்தோம் இல்லையா? நீங்க வீட்டுல கூட அம்மா கிட்ட ஒரு இலையை எடுத்து கொடுக்க சொல்லுங்க, நீங்க வச்சு பாருங்க. அதுல இலை காம்பு,
இலைத்தாள், மைய நரம்பு, இலை நுனின்ற 4 பகுதிகள் கண்டிப்பா ஒவ்வொரு இலையிலும் காணப்படும். இதுதான் இலையினுடைய பாகங்கள். இலையின் பாகங்கள் எத்தனை? 4. இப்ப அடுத்ததா இந்த இலைகளை பாருங்க, எப்படி இருக்குது? ரொம்ப அழகா இருக்குது இல்லையா? மிஸ் சொன்னாங்க, நீங்களும் பாத்தீங்க, எல்லாமே பச்சை பசேன்னு இருந்ததுன்னு நாம் பார்த்தோம். ஆனா இப்ப இங்க இருக்கிற இலைகள் பாருங்க, இதை நீங்களும் பார்த்திருக்கிறீங்க, பள்ளிக்கூடங்கள்ல பார்த்திருப்பீங்க, விளையாட்டு மைதானங்கள் சுத்தி போட்டிருப்பாங்க. நிறைய அழகழகா இருக்குது பாருங்க, கலர்ஃபுல்லா ஊதா நிறத்துல இருக்குது, சிவப்பு நிறத்துல இருக்குது, மஞ்சள் பச்சை கலந்த நிறத்துல இருக்கு. அப்ப இலைகள் பச்சை நிறத்துல மட்டும் இல்ல, பல வண்ண நிறங்களிலும் இருக்குது, வண்ண வண்ண இலைகளா இருக்குது, அழகா இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இப்ப புரியுது இல்லையா? அதுக்கு அடுத்ததாக நம்ம வீட்டுல இங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு உணவு வகை பிரியும். பிரியாணி யாருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்த வாசனையே நம்ம சாப்பிடணும்னு தூண்டும் இல்லையா? அது காய்கறி பிரியாணியா இருக்கட்டும், நான்வெஜ்ஜியா, கறி பிரியாணியா இருக்கட்டும் இல்லையா? அதில் இப்போ படத்தில் பாருங்க, ஒரு சில இலைகள் போட்டிருக்கிறேன். இது நம்ம வீட்டில் அம்மா அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இலைகள். என்ன இலை இருக்கு? முதல்ல கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இலை போட்டாலே ரசம் வாசனை நமக்கு தூக்கிடும். அம்மா ரசம் செஞ்சிருக்கிறீங்களான்னு ஓடுறீங்க இல்லையா? அதே போல பிரியாணிக்கு இந்த இலை இல்லைன்னா கண்டிப்பா பிரியாணி செய்யவே முடியாது. ஏன்னா வாசனையை அதிகமா கொடுக்கக்கூடிய இலை புதினா இலை 2வதா இருக்கிறது. 3வதா இருக்கிறது, அம்மா டெய்லி சாமி கும்பிடும் போது அந்த செடியை சுத்தி சுத்தி வருவாங்க. நீங்க அந்த இலைகளை படிச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களே, துளசி மாடம், துளசி செடி, துளசி இலைய பறிச்சு நீங்க மூந்து பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, அதுலேயும் ஒரு விதமான வாசனை வரும். இப்படி ஒவ்வொரு இலைகளுக்கும், இந்த இலைகள் மட்டும் இல்லை, எல்லா இலைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு வாசனை மனம் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இப்ப பார்க்கக்கூடிய இலைகளை பாருங்க. இது எல்லாமே உங்க வீட்டை சுத்தியோ இல்ல நிலத்திலையோ கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? முதல் இலை என்னது? கொய்யா இலை. 2வது இலை என்னது? ரோஜா இலை. சூப்பரா இருக்கு பாரு, நட்சத்திரம் போல ஒரு இலை இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்க, ரொம்ப ஃபேவரட், நம்ம எங்க சாப்பிட்டாலே அந்த இலையை போட்டுதான் நமக்கு உணவு பரிமாறுவாங்க இல்லையா? என்ன இலை? வாழை இலை. அடுத்தது பாருங்க, உயரமான மரத்துல காணப்படுமே, தென்னை மர ஓலை. அதை பாருங்க எப்படி இருக்குது. இப்ப பாருங்க, ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு அளவுல இருக்குது, வடிவத்திலையும் காணப்படுது இல்லையா? இப்ப என்ன பார்க்க போறோம்? வடிவங்கள், இலையினுடைய வடிவங்களை பற்றி பார்க்கிறோம். எல்லா இலைகளுக்கும் ஒரே மாதிரியான வடிவங்கள் கிடையாது. இப்ப வரக்கூடிய படத்துல முதல் பகுதியில் இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? தாமரை செடி இருக்குது இல்லையா? தாமரை செடியிலேயே உற்று பாருங்க. அதுக்கு அடுத்தது அத்திப்பழ இலை இருக்குது, அதை பாருங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன 3வதா இருக்குது? மூங்கில் மரம் இருக்குது. மூங்கில் மரத்தினுடைய இலைகள் பாருங்க, ஊசி மாதிரி நீட்டமா இருக்குது. அதுக்கு அடுத்ததா கீழே பாருங்க, தென்னை மர ஓலை இருக்குது, அதனுடைய இலைகளும் ஊசி போன்ற வடிவத்துல இருக்குது. இப்ப தக்காளி பழம் பாருங்க தொங்குது, அதனுடைய இலை எப்படி இருக்குது? கூம்பு போன்று காணப்படுது இல்லையா? அடுத்தது இந்த படத்துல 2வது பகுதியில கோடு போட்டு காமிச்சிருக்கலாம் மிஸ். இலை என்ன இருக்குது? பப்பாளி இலை. கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்த பப்பாளி இலைய அந்த இலை பிரிஞ்சிருக்கிற விதத்தை என்னலாமா? 1 2 3 4 5 5. இங்க பாருங்க, என்னுடைய கையை பாருங்க, 5ன்றது என்னது? விரல்கள். அப்ப விரல் போன்ற வடிவில் இலை காணப்படுது. அடுத்த 2வது படத்தை பாருங்க, மஞ்சள் நிறத்துல ஒரு இலை இருக்குது. அந்த இலையை நீங்க பார்க்கும்போது எப்படி தோணுது? ஒரு ஈட்டி மாதிரி, ஆரோ மார்க் மாதிரி இருக்குதானே, அம்பு போட்ட மாதிரி. அப்ப அம்பு வடிவ கூர்மையான வடிவ கொண்ட முக்கோண வடிவ இலையா இருக்குது. அடுத்து சிவப்பு நிறத்துல ஒரு இலை இருக்கு பாருங்க. பார்த்த உடனே இங்க பாருங்க, மிஸ் கையையும் பாருங்க, இதய வடிவம், ஆர்டின் ஷேப். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஹார்ட், அதாவது இதய வடிவ இலை. அதற்கு அடுத்ததாக தாமரை இலை கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது பாருங்க, வட்ட வடிவமா இருக்குதா? வட்ட வடிவத்துல இருக்குது. கடைசியா புல்லு வச்சிருக்கிறேன். அந்த புல்லுடைய இலைகள் பாருங்க, நீள நீளமா இப்படி ஊசியா கூர்மையா இருக்குது, ஊசி போன்ற வடிவ இலைகள். அப்ப இலைகளின் வடிவங்கள் இத்தனை இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இப்போ இந்த 5 வகைகளை நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது 3வது அந்த காலத்தை பாருங்க. முதல்ல ஒரே ஒரு இலை இருக்குது. அடுத்தது பாருங்க, ஒரு இலை காம்புல 5 இலை இருக்குது.
அடுத்து மூன்றாவதா கீழே இருக்கிறத பாருங்க. ஒரு இலைக்காம்புல இரண்டா நிறைய ஒன்றுக்கும் மேற்பட்ட இலைகள் இருக்குது. அப்ப இலைகளும் வெவ்வேறு வகைகள்லயும் இருக்குது. இப்போ இலையினுடைய வகைகளை பத்தி நாம பார்க்க போறோம். இலையின் வகைகள் இரண்டாக பிரிச்சு வைத்திருக்கிறாங்க. ஒரு வகை தனி இலை, இரண்டாவது கூட்டிலை. இப்ப தனி இலைனா என்ன அதை பார்க்க போறோம். அங்க பாருங்க, கலர்ஃபுல்லா அழகான ஒரு இலைகள் காமிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு இலையிலையும் பாருங்க, இலைக்காடியில் ஒரே ஒரு இலைக்காம்பு இருக்கு. ஒரு இலைக்காம்பில் ஒரு இலை மட்டும் வந்தால் அது தனி இலை. இப்ப இரண்டாவது படம் தெரியுதா உங்களுக்கு? அதை பாருங்க, கூட்டிலைன்னு கொடுத்துருக்கிறேன். அதற்கு அடியில் இருக்கக்கூடிய படங்களை பாருங்க. முதல் இலைக்காம்புல 3 இலைகள் இருக்குது. இரண்டாவது இலைக்காம்புல ஒன்றுக்கு மேற்பட்ட இலைகள் இருக்குது. கருவேப்பிலை கூட கொடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை பாருங்க, அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி ஏணி படி மாதிரி நிறைய இலைகள் ஒரே இலைக்காம்புல சேர்ந்துருக்குது. இப்படி இலைகள் கூட்டமா ஒரு இலைக்காம்புல இணைஞ்சு இருந்ததுன்னா அதை கூட்டிலை சொல்றோம். இப்ப இலைகள் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு இலை, 2 இலை, அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட இலைகள் காணப்படுது. அப்ப இலையினுடைய வகைகளை நம்ம இரண்டாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒன்று தனி இலை, மற்றொன்று கூட்டிலை. தனி இலை அப்படின்னா என்னன்னா, ஒரு இலைக்காம்புக்கு ஒரு இலை இருந்தா அது தனி இலைன்னு சொல்லுவோம். கூட்டிலைனா ஒரு இலையில ஒன்றுக்கு மேற்பட்ட 3, 4, 5 எண்ணிக்கையில அதிகமான இலைகள் ஒரே ஒரு இலைக்காம்பு தாங்கி நிற்கும். இதை தான் நாம கூட்டிலைன்னு சொல்றோம். இப்ப அடுத்து வரக்கூடிய படத்தை பாருங்க, இது உங்களுக்கு விரிவா புரியும். படங்களை பாருங்க. செம்பருத்தி செடி இருக்குது. செம்பருத்தி செடியின் இலைகள்ல பாருங்க, ஒவ்வொரு இலைக்காம்புக்கும் ஒரு இலை தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது கீழே பகுதியில வாழை இலை இருக்குது. வாழை இலையிலையும் பாருங்க, ஒரு காம்புக்கு ஒரு இலை தான் இருக்கு. அடுத்ததாக கொய்யா இலை. கொய்யா இலைகளும் ஒரு இலைக்காம்புக்கு ஒரு இலை தான் இருக்குது. இப்ப என்ன சீசனு? மாமரம், மாங்காய் சீசன் இல்லையா? மாங்காய் இலைகள் கொத்து கொத்தா பார்த்துருப்பீங்க. ஆனா எல்லாத்துலயும் ஒவ்வொரு இலைக்காம்புக்கும் ஒரு இலை தான் இருக்கும் இல்லையா? இப்ப தனி இலைன்றது என்னன்றது விரிவா உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ஒரு இலைக்காம்பிற்கு ஒரு இலை மட்டும் இருந்தால் அது தனி இலை. கூட்டிலை அடுத்ததாக நம்ம பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச இலைகள் தான் அங்க மரங்களுடைய செடி கொடிகளுடைய இலைகளை போட்டிருக்கிறேன். முதல் படம் பாருங்க. முருங்கை மரம். முருங்கை மரத்து இலையை பார்த்துருக்கிறீங்கல்ல? தெரியல, இந்த படத்தை உற்று பாருங்க. ஒரு இலைக்காம்புல நிறைய இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட 10, 20, 30ன்னு நிறைய இலைகள் சேர்ந்து கூட்டா இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, கருவேப்பிலை. கருவேப்பிலை செடிகளை பாருங்க. ஒரு இலைக்காம்புல இரண்டா சேர்ந்து நிறைய இலைகள் தொகுப்பா இருக்குது. இந்த பூ எல்லாருக்கும் பிடிச்ச பூ தானே, ரோஜா. ரோஜா இலைகளும் பாருங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இலைகளா இருக்குது. கீழே கூட நெல்லி மரத்தினுடைய இலைகளை பாருங்க. வேப்ப மரத்தின் இலைகள் பாருங்க. இன்னும் உங்களுக்கு வீட்டை சுத்தி இருக்கிற மரங்கள்ல பார்க்கும்போது இந்த மாதிரி இலைகளை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அப்ப இலைகளின் வகைகள் 2, தனி இலை, கூட்டிலை. இப்ப அடுத்ததாக நாம பார்க்க கூடிய இது என்னன்னா, இலையினுடைய பணிகள். இப்ப நமக்கு உயிர் வாழணும்னா முக்கியமானது எது? உணவு. அப்ப தாவரங்களும் உயிர் வாழணும்னா மிக முக்கியமானது உணவு. இந்த உணவை தாவரத்துக்கு எப்படி யாரு கொடுக்கிறா? இந்த வேலையை செய்து இந்த இலைதான் செய்யுது. இந்த இலை உணவு தயாரிச்சு கொடுக்குது இல்லையா? அந்த செயலுக்கு ஒளிச்சேர்க்கை அப்படின்னு பெயர். இலையினுடைய பணிகள்ல முதல் வேலை ஒளிச்சேர்க்கை. அது எப்படின்றது நான் விரிவா சொல்றேன். இரண்டாவது வேலை பணி என்ன அப்படின்னு பார்த்தா நீர் ஆவி போக்கு. நம்ம விளையாடிட்டு வெயில்ல போயிட்டு வந்தா நம்மளோட தோள்களுக்கு நிறைய வேர்க்கும் இல்லையா? அது போல இலைகளுக்கும் வேர்வை வரும். அது எப்படின்றத சொல்றேன். அந்த முறைக்கு நீராவி போக்குன்னு சொல்றோம். மூன்றாவதாக நமக்கு உதவி செய்த இலைகள் எப்படி வேலை செய்யுதுன்னா, நிறைய சத்து நிறைந்த உணவு வகைகளா இலைகளை கொடுக்குது. இப்ப 3 பணிகளை சொன்ன இல்லையா? அதுல ஒவ்வொரு பணிகளா நாம இப்ப பார்க்கலாம். இப்ப முதல் பணி நாம பார்த்தோம், ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கைனா என்னன்னு போன வகுப்புலயே நீங்க 2ஆம் வகுப்புல பார்த்திருப்பீங்க. இப்ப முழுமையா விரிவா பார்க்கலாம். இலையானது எப்படி ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்கிறது. அங்க பாருங்க, முதல் படத்துல பாருங்க, இலை மேல சூரிய ஒளிக்கதிர்கள் படுது. காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை அந்த இலைகள் எடுத்துக்கொண்டு வேர் மூலம் உறிஞ்சக்கூடிய நீரை பயன்படுத்தி தன்னிடம் உள்ள பச்சையம்ன்ற ஒரு நிறமியை வைத்து உணவை தயாரிக்குது.
முதல் பணி ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கையின் மூலம் இலை என்ன தயாரிக்கிறதுன்னு சொன்னேன், உணவு தயாரிக்கிறதுன்னு சொன்னேன். இப்ப அந்த ஒளிச்சேர்க்கை எப்படி அந்த நிகழ்வு நடைபெறுதுன்னு நாம பார்க்கலாம். அந்த படத்தை பாருங்க. இலை மீது என்ன தெரியுது, சூரிய ஒளியானது படுது. அதுக்கப்புறம் காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடுன்ற வாயு அந்த இலையானது உறிஞ்சு கொள்ளுது. கீழே வேர் மூலம் பாருங்க, அந்த ப்ளூ கலர் கோடு போட்டிருக்குன்னா வேர் மூலம் உறிஞ்சக்கூடிய நீரை எடுத்துக்கிட்டு மேலே சூரிய ஒளி, காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு, வேர் மூலம் உறிஞ்சப்படும் நீர், அதற்கப்புறம் தன்கிட்ட இருக்கிற பச்சையம்ன்ற நிறமியை பயன்படுத்தி உணவை தயாரிக்குது. நம்ம வீட்டில் அம்மா உணவை தயாரிக்கிறது எந்த இடத்துல தயாரிப்பாங்க, சமையலறை. இப்ப தாவரத்தினுடைய உணவு அறையாக, சமையல் அறையாக, உணவு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையாக இங்க இயங்குவது, வேலை செய்வது இலை. இப்ப புரிஞ்சுதுங்களா ஒளிச்சேர்க்கைன்னா என்ன? இப்படி தயாரிக்கக்கூடிய அந்த உணவை தாவரங்கள் தனக்கு எடுத்துக்கிட்ட பின்னால மீதி உணவை தான் நமக்கு சத்து நிறைந்த உணவாக கொடுக்குது. அது எப்படி கொடுக்குதுன்னா, பூக்களா, காய்களா, கனிகளா, அதற்கப்புறம் கீரை வகைகளா, இப்படி நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் கொடுக்கக்கூடிய உணவு வகைகளா நமக்கு கொடுக்குது. இப்ப 2 பணிகளை நமக்கு சொல்லுது இல்லையா, ஒன்று ஒளிச்சேர்க்கை, மற்றொன்று சத்து நிறைந்த உணவுகளை நமக்கு தருது. 3வது பணி என்ன, நீராவி போக்கு. நமக்கு வேர்க்கிற மாதிரி இலைக்கும் வேர்க்கும்னு சொன்னேன். அது என்ன, நம்ம ஒரு சிறு செடியை நட்டு வச்சுட்டு அந்த செடிக்கு ஒரு பக்கெட் தண்ணியை டெய்லி ஊத்தினா அந்த செடி என்ன ஆகும், அதிகப்படியான தண்ணி எடுக்கும்போது அழுகி போயிடும் இல்லையா. அப்போ இதை தவிர்க்கிறது, இலை வழியா அந்த தாவரம் பாதுகாக்கப்படுது. எப்படின்னா, நான் அந்த படத்துல காமிச்சிருக்கிறேன் பாருங்க, முதல் அந்த இலையில சில துளைகள் காணப்படுது. அந்த துளைகள் வழியா நீர் ஆவியா போறது தெரியுதா. அந்த அம்மா சாப்பாடு செய்யும் போது அடுப்பு மேல தண்ணி கொதிக்கும் போது ஆவிகள் போற மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, அதை தான் நீராவின்னு சொல்லுவோம். இங்கேயும் இலையானது தன்னுடைய வேர் உறிஞ்சி கொடுக்கக்கூடிய அதிகப்படியான நீரை தனக்கு போக மீதி நீரை இந்த இலை துளைகள் வழியாக ஆவியாக வெளியேற்றுது. அந்த 3வது படம் பாருங்க, இலை மேல நிறைய நீர் துளிகள் இருக்கிற மாதிரி காணப்படுதா. இதை மேக்சிமம் நம்ம அதிகமா எப்ப பார்ப்போம், மழை காலங்கள்ல பார்ப்போம். ஏன்னா மழை நிறைய பெய்யும் போது தாவரத்துக்கு வேண்டிய நீர் போக இன்னும் அதிகமா நீர் வரும் இல்லையா, அந்த வேர் உறிஞ்சு கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா. அந்த டைம்ல தான் இந்த இலையானது தாவரத்தை நீராவி போக்குன்ற செயல் மூலமா நமக்கு அந்த தாவரத்துக்கு தேவையான நீர் போக மீதி நீரை நீர் ஆவியாக வெளியேற்றி விடுகிறது. இப்ப இலையினுடைய பணிகள் மொத்தம் 3. என்னென்ன, ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரித்தல், 2 நீராவி போக்கு, 3 சத்து நிறைந்த உணவுகளை நமக்கு கொடுக்குது இல்லையா. அது மட்டும் இல்லாம சத்து நிறைந்த உணவுகள் மட்டும் நம்ம இலைகள் கொடுத்துறது இல்ல, இலைகள் நமக்கு சுவாசித்தலுக்கு முக்கியமான ஒரு வாயுவை கொடுக்குது. இந்த ஒளிச்சேர்க்கைன்ற நிகழும் போது ஆக்சிஜனை வெளிவிடுது. ஒவ்வொரு தடவையும் அது ஆக்சிஜனை வெளிவிட்டே இருக்குது. அதனாலதான் நாம உயிர் வாழ்ற காற்று மண்டலத்துல நம்ம சொல்றாங்க நிறைய செடி நட்டு வரங்க, மரம் நட்டு வளங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக தான் அதை சொல்றாங்க. நம்ம நிறைய தாவரங்களை நட்டு வளர்க்கும் போது ஆக்சிஜன் நமக்கு காற்று மண்டலத்துல அதிகமா கிடைக்கும். அதை நாம பயன்படுத்திக்கலாம். இப்ப இலையினுடைய பணிகள் புரிஞ்சுதா குழந்தைகளா? இது வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ ரொம்ப போர் அடிக்குது இல்ல, நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? இது வரைக்கும் பார்த்தலாம? வெரி குட், சந்தோஷமாயிடுச்சு இல்லையா? பாடலாமா? தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே தந்தான குயிலே, 1 தான் 2 தான் தந்தான குயிலே, நாம ஒற்றுமையா வாழ வேணும் தந்தான குயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, இலையின் பாகங்கள் 4 தந்தான குயிலே, இலையின் பாகங்கள் 4 தந்தான குயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே தந்தான குயிலே, இலையின் வகைகள் 2 தந்தான குயிலே, இலையின் வகைகள் 2 தந்தான குயிலே,
தந்தானே தந்தானே தந்தான குயிலே, இலையின் பணிகள் 3 தந்தான குயிலே, இலையின் பணிகள் 3 தந்தான குயிலே. தந்தான குயில்களே, குழந்தைகளே, பாட்டு எப்படி இருந்தது? சந்தோஷமா பாடத்தை படிச்ச மாதிரி இருந்ததா? சரி, இவ்வளோ நேரம் பொறுமையா டீச்சர் நடத்தினதெல்லாம் நீங்க பார்த்தீங்க, கேட்டீங்க. இப்ப உங்களுக்கு அழகான ஒரு வீடியோ போட போறேன், அதை நல்லா உன்னிப்பா கவனிங்க. பசுமையான நிறத்தை கொண்டிருக்கும் இந்த இலைகளை பற்றி பார்க்கலாமா? இலைகள் மெல்லியதாக சிறிய அளவில் பசுமை நிறத்தில் இருக்கும். இலைகள் வேற வேற வடிவங்கள்ல இருக்கும். பிற நிறங்கள் கலந்தும் இலைகள் இருக்கும். கொத்துமல்லி, புதினா, துளசி, கற்பூரவள்ளி போன்றவற்றின் இலைகள் நல்ல மணமா இருக்கும். இலைகள்ல இலை நுனி, இலைத்தாள், மைய நரம்பு, இலைக்காம்பு போன்ற பாகங்கள் இருக்கு. சரி, இந்த இலைகள் என்ன வேலை செய்யுது? செடிக்கு தேவையான உணவை இலைகள் தான் தயாரிக்கிறது. சூரிய ஒளி, பச்சையம், கார்பன் டை ஆக்சைடு, நீர் போன்றவற்றை பயன்படுத்தி இலைகள் உணவை தயாரிக்கிறது. இதை நாம ஒளிச்சேர்க்கைன்னு சொல்றோம். உணவு தயாரிக்கிறதுனால இலைகளை தாவரங்களின் உணவு தொழிற்சாலைன்னு கூட சொல்லலாம். சூரிய வெப்பத்துடன் இலைகள் தன்னிடமுள்ள அதிகப்படியான நீரை சிறிய இலை துளைகளின் வழியாக வெளியேற்றுகிறது. இதனாலதான் மரத்துக்கடியில நாம போகும்போது குழு குழுன்னு இருக்கு. இத நாம நீராவி போக்குன்னு சொல்றோம். நாம உண்ணும் இலைகளான கீரைகள், முட்டைக்கோஸ் போன்றவற்றில் நமக்கு தேவையான சத்துக்கள் ஏராளமா இருக்கு. குழந்தைகளா, இந்த வீடியோ பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சரி, இப்ப நாம இந்த வீடியோல இருந்து ஒரு சில வினாக்களை, கேள்விகளை கேட்கிறேன். உங்களால அதுக்கு விடையளிக்க முடியுதா பாருங்க. அங்க பாருங்க, அந்த படத்துல என்ன கேள்வி இருக்குது? தாவரத்தின் எந்த பகுதி உணவு தயாரிக்கும் தொழிற்சாலை என அழைக்கப்படுகிறது? கீழே விடைகள் கொடுத்திருக்குதா? என்ன விடை? கனி, தண்டு, இலை, மலர். பாடத்தை நடத்துறத யோசிச்சு பாருங்க. உணவு தயாரிக்கும் தொழிற்சாலை, சமையலறை. வெரி குட். இலைன்ற பகுதி தான் கரெக்ட். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. தரைக்கு மேலே காணப்படும் தாவரத்தின் பகுதி என்ன டேஷ் என அழைக்கப்படுகிறது? தாவரத்தின் மேல் பகுதி, சூரியனை பார்த்து இருக்கக்கூடிய பகுதி. கீழே விடைகள் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு, இல்லையா? இப்ப அதுக்குரிய விடை என்ன? தண்டு தொகுப்பு. தாவரத்தின் மேல இருக்கக்கூடிய பகுதி தண்டு தொகுப்பு. இப்ப மூன்றாவது கேள்வியை பார்க்கலாம். பின்வரும் இலைகளில் வாசனை மிகுந்தது எது? பின்வரும் இலைகளில் வாசனை மிகுந்தது எது? என்னென்ன விடைகள் கொடுக்கப்பட்டிருக்குது? புதினா, கொத்தமல்லி, இவை அனைத்தும் துளசி. பாருங்க, 3 இலைகள் பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. எல்லா இலைகளுமே வாசனை மிகுந்தது. அப்ப இவை அனைத்தும். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. தாவரத்தில் தனது உணவை தானே தயாரித்து எவற்றை இலைகள் பயன்படுத்துகிறது? சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, நீர், இவை அனைத்தும். இது எல்லாவற்றையும் பயன்படுத்துது, இல்லையா? அப்ப விடை என்ன? இப்ப இந்த படத்துல என்ன இருக்குது? ஒரு இலை போட்டிருக்கிறேன். அதுல ஒவ்வொரு பகுதிகளை, பாகங்களை குறிக்க சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்க அம்மா கிட்ட ஒரு சில இலைகள் உங்க வீட்டு இருக்கு இல்லையா, அந்த இலைகளை எடுத்து நம்ம நோட்டு புத்தகத்துல ஒட்டி கூட இந்த இலையின் பாகங்களை நீங்க குறிக்கலாம். இப்ப நீங்க சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. வெரி குட். இலையின்ல அடிப்பகுதி, இலை தண்டோட இணைகிற பகுதி இலைக்காம்பு, விரிந்த பகுதி இலைத்தாள், மையத்துல இருக்கிற பகுதி மைய நரம்பு, மேலே இலை முடிவடையும் பகுதி
இலை நுனி. கரெக்டா ஆன்சர் பண்றீங்க, எல்லாருக்கும் புரியுது இல்லையா? வெரி குட். இப்போ நாம இறுதிக்கு வந்துட்டோம். என்ன பண்ண போறோம்? பாடமெல்லாம் புரிஞ்சது, வீடியோ பார்த்தோம், பாட்டு பாடணும். இப்போ வீட்டு பாடம் கொடுக்கக்கூடிய வேலை இல்லையா? இப்போ நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். டீச்சர் நான் அங்க எப்படி வீட்டு பாடம் செய்யணுன்றது ஒரு அட்டவணைப்படுத்தி இருக்கிறேன் பாருங்க. நீங்க உங்களுக்கு தெரிந்த இலைகள் இல்ல அம்மா கிட்ட கேட்டு ஒரு 5 இலைகளை சேகரிச்சு அதை உங்க நோட்டு புத்தகத்துல ஒட்டி அந்த இலையினுடைய பெயர், வடிவம், அமைப்பு, அதனுடைய பயன், அதனுடைய நிறம், மனம், இப்படி ஒவ்வொன்றா கட்டம் போட்டு எழுதி அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை ஒரு தொகுப்பா வைத்துக்கலாம். அடுத்தது ஒவ்வொரு இலைகளா நாம ஒட்டி அது பக்கத்திலேயே எழுதி அதை ஒரு சின்ன படத்தொகுப்பாகவும் தயாரிக்கலாம். குழந்தைகளே, இந்த 2 வீட்டு பாடத்தை மட்டும் நீங்க செய்தா போதும். இதை செய்யும் போது நமக்கு இலை அமைப்பு, இலை வடிவம், இலையின் வகைகள், அதுக்கு அடுத்தது இலையினுடைய அந்த நிறம், மனம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெளிவு பெறுவீங்க. சரிங்களா? ஓகே, இனிதே நம்ம பாடம் முடிஞ்சது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.